சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இப்போ ஜெயிலர் 2 படத்தில் பிஸியாக நடிச்சு கொண்டிருக்காரு. இந்த ஜெயிலர் 2 படத்தை நெல்சன் தான் எடுக்கிறாரு. மேலும் இந்த ஜெயிலர் 2 படம் இப்போ கொச்சியில் 3ஆம் கட்ட ஷூட்டிங் தொடங்கி ஒரே கட்டமாக முடிக்க நெல்சன் பிளான் பண்ணியிருக்காரு. தொடர்ந்து இந்த படத்துடைய அஃபிஷியல் அப்டேட்ஸ் எதையுமே விடாமல் இருந்துட்டு வராரு நெல்சன். காரணம், படம் ரிலீஸ் ஆக இன்னும் 6 மாதங்கள் இருப்பதால் தொடர்ந்து இப்போவே இந்த படத்தோட அப்டேட்ஸை விட்டா இது படத்துக்கு மிக பெரும் பாதகமாக ஆயிடும். அப்படி தான் கூலி படத்துடைய அப்டேட்ஸ் கேட்டு கடைசியில் கூலி படத்தை சொதப்பிட்டாங்க. அந்த பிரச்சனை ஜெயிலர் 2 படத்துக்கு வரக்கூடாது என நெல்சன் முடிவு பண்ணியிருக்காரு. ஏற்கனவே ஜெயிலர் 1 படம் எடுத்ததால் கிட்டத்தட்ட 600 கோடி வசூல் செஞ்சு மிக பெரும் சாதனையை படைச்சிருந்தார். அது மட்டும் இல்லாமல் ஜெயிலர் படம் தான் தமிழ் சினிமாவில் ஒரு ட்ரெண்ட் செட்டராக மாறிச்சு. தொடர்ந்து பேன் இந்தியன் படமாக இல்லாமல் ஆனாலும் பேன் இந்தியனுக்கே சவால் விடும் படமாக உருவாக்கப்பட்டது ஜெயிலர். அதைத் தொடர்ந்து இப்போ ஜெயிலர் 2 பேன் இந்தியன் படமாக உருவாக்கப்பட்டு வருது. தொடர்ந்து ஷாருக் கான், மோகன்லால், சிவராஜ்குமார், ஜாக்கி ஷெராப், சுனில் மற்றும் பாலையாலாம் இந்த படத்தில் நடிக்கிறாங்க என சொல்லப்படுகிறது. இப்போ இந்த படத்துடைய ஃபஸ்ட்டு சிங்கிள் சாங் குறித்து ஒரு சின்ன அப்டேட் கிடைச்சிருக்கு. அதாவது இந்த ஃபஸ்ட்டு சிங்கிள் சாங் காவாலா பாட்டு அளவுக்கு இருக்கும் எனவும் அதையே மிஞ்சும் அளவுக்கு தரமாக இந்த பாட்டை உருவாக்கி இருக்கிறதா தற்போது சோஷியல் மீடியாவில் ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் லவ்வர்ஸ் டேக்கு இந்த பாட்டு ரிலீஸ் ஆகும் என தற்போது தகவல்கள் வெளியாகியிருக்கு. இன்னொரு பக்கம் லவ்வர்ஸ் டேக்கு தான் தனுஷ் மிர்னால் தாகூரோடைய மேரேஜ் இருக்குது. அந்த மேரேஜுக்காக இந்த பாட்டு அப்படின்ற மாதிரியும் ஒரு பக்கம் தகவல் போய்கொண்டிருக்கு. இன்னொரு பக்கம் இந்த பாட்டு காவாலா பாட்டு அளவுக்கு வருமா என ரசிகர்கள் கேள்வி எழுப்பிட்டு வராங்க. ஏன்னா காவாலா பாட்டுடைய ஐகானிக்னாவே தமன்னாவுடைய டான்ஸ். ஆனால் இந்த பாட்டில் நேரா ஃபர்தோக்கி அப்படின்றவங்க தான் நடனம் ஆடுறாங்க. அதனால் இந்த பாட்டு காவாலா பாட்டு அளவுக்கு பட்டி தொட்டி எங்கும் ரீச் கிடைக்குமா பொறுத்திருந்து தான் பார்க்கணும். மேலும் ஜெயிலர் 2 படம் இந்த வருஷம் ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதி ரிலீஸ் ஆகும் என சொல்லப்படுகிறது. இந்த ஜெயிலர் 2 படத்தை தொடர்ந்து தலைவர் 173 படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிக்க போகிறாரு. இந்த படத்தை சிவி சக்கரவர்த்தி தான் எடுக்கிறாரு. டான் படத்தை எடுத்தது மூலமாக 2வது பட வாய்ப்பே ரஜினி பட வாய்ப்பு கிடைச்சிருக்கு. கமல்ஹாசன் ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணுறாரு, அனிருத் தான் மியூசிக் பண்ணுறாரு. மேலும் இந்த படம் அடுத்த வருஷம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக போகுது. கண்டிப்பாக இந்த படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் எப்பயும் ஆக்ஷன் காட்சிகள்லாம் இல்லாமல் ஒரு புதுமையாக ஃபீல் குட் படமாக இருக்கும் என சொல்லப்படுகிறது. அதனால் ரஜினிகாந்த் ரசிகர்கள் இப்போவே செம ஹாப்பியில் இருக்காங்க. தொடர்ந்து தமிழ் சினிமாவில் 1000 கோடி கலெக்ஷன் கொடுக்க போகிறது ரஜினி தான் என தற்போதைய பேச்சுகள் அடிபட தொடங்கிடுச்சு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போடுற ஒரு வீடியோஸும் பிடிச்சினா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.